வணக்கம் மாணவர்களே. 11ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் தேர்வில் 47 ஆனா மற்றும் ஆவணா 5 மதிப்பெண் வினாவுக்கான வினாவிடைகள் நாம் ஏற்கனவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாணவர்கள் அனைவருக்காகவும் 1 மதிப்பெண், 2 மதிப்பெண், 3 மதிப்பெண், 5 மதிப்பெண் ஒவ்வொரு வினாவிலேயும் 2 பகுதிகள் இருக்கிறனால அது தனித்தனியாக ஷார்ட்ஸாகவும் வீடியோவும் போட்டிருக்கோம். மாணவர்கள் அனைவரும் தங்கள் விடைகள் சரியாக இருக்கிறது என்பதை நம்ம வீடியோவை பார்த்து ஃபுல்லாக பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் டு சென்டமின் அக்கௌண்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் சேனல். இப்போ நம்ம சரி கட்டப்பட்ட இருப்பாய்வு 47 ஆறாவது கொஸ்டின் ரொம்ப எளிமையானது. எடுத்துக்காட்டுலேருந்து கேட்கப்பட்டிருக்கு. எடுத்துக்காட்டு கணக்கு புத்தகத்தில் எடுத்துக்காட்டு கீழ்கண்ட இருப்பாய்வில் சில பிழைகள் உள்ளன, அவற்றை சரி செய்து மீண்டும் ஒரு இருப்பாய்வை தயாரிக்கவும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் நமக்கு இப்போ பற்று வரவு நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த பாடத்துக்கு தனியா இந்த கணக்கு எப்படி போடுவது எளிமையாக அப்படிங்கிறத நம்ம பற்று வரவு போட்டு காட்டியிருந்தோம். எது பற்று, அதாவது வரவு மட்டும் நம்ம ஞாபகத்தில் வச்சுட்டோம்னா பற்று எல்லாமே தெரிஞ்சிடும். இப்ப கட்டடம்ங்கிறது பற்று, இயந்திரங்கிறது பற்று, வாராக்கடன்கிறது பற்று, ரொக்கம்ங்கிறது பற்று, கொள்முதல்ங்கிறது பற்று, அதுக்கடுத்து பொறுத்துகைங்கிறது பற்று, கடனாளிகள் பற்று. இதை தவிர மிச்ச எல்லாமே வரவு. அதாவது என்னென்ன வரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொள்முதல் திருப்பம் வரவு, பெற்ற தள்ளுபடி, வங்கி மேல்வரை பற்று, கடனீந்தோர், அதுக்கடுத்தது விற்பனை, வட்டி பெற்றது, முதல், இது எல்லாமே. இப்ப இதை மட்டும் நம்ம வர வைக்கணும், இதை மட்டும். அப்ப இந்த டோட்டல் மாறாது. மொத்தம் 2,45,000 தான் டோட்டல். இதுல நம்ம கணக்குல கட்டிடம் சரியா இருக்கு, இயந்திரம் சரியா இருக்கு, கொள்முதல் திருப்பம் பட்டுல இருக்கு, அதை வர வச்சுட்டோம். வாராக்கடன் ரொக்கம் சரியா இருக்கு, பெற்ற தள்ளுபடி, வங்கி மேல்முறை பற்று, கடனீந்தோர் இதெல்லாம் தவறுதெல்லாம் பட்டுல இருக்கு கொஸ்டின் பேப்பர்ல, அதை வர வச்சுட்டோம். கொள்முதல் கரெக்டா இருக்கு, அதை அப்படியே எழுதிட்டோம். முதல் சரியா இருக்கு, வரவுல தான் இருக்கு. பொறுத்துகைகள் தப்பா இருக்கு, அதை பற்று வச்சுட்டோம். விற்பனை சரியா தான் இருக்கு, கடனாளிகள் தவறா இருக்கு, அதை பற்று வச்சுட்டோம். வட்டி பெற்றது சரியா இருக்கு. இப்ப மறுபடியும் மீண்டும் ஒரு முறை கூட்டி பாத்தீங்கன்னா அதே 2,45,000 தான் வரும், கரெக்டா இருக்கும். இதை நம்ம மாத்தி எழுதிட்டோம்னா இதுக்கு முழு மதிப்பெண் 5 நமக்கு கிடைச்சிருக்கும். எல்லா மாணவர்களும் போட்டு இது எளிமையாக போடப்படும். அடுத்தது பின்வரும் விவரங்களிலிருந்து டிசம்பர் 31, 2024 ரொக்க ஏற்றினி இருப்பாயை கண்டறிய. இதுவும் புக்ல இருக்கு, நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். ரைட், இது என்ன கணக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வங்கி சரிக்கட்டு பட்டியல். மிக முக்கியமான கணக்கு வங்கி சரிக்கட்டு பட்டியல். இது எல்லா மாணவர்களும் சில முக்கியமான கணக்குகள் பள்ளி கொடுக்குற இருப்பாங்க. இது எடுத்துக்காட்டு 7 இருக்கு. இந்த கணக்கு ரொம்ப எளிமையான ஒரு கணக்கு. இப்ப நம்ம பாருங்க, வங்கி அறிக்கையின்படி மேல்வரை பற்று 6,500. மேல்வரை பற்றுனா நம்ம கடன் வாங்கியிருக்கோம்னு அர்த்தம். ரைட், இப்ப மேல்வரை பற்றுன்னு சொல்லும்போது இதுல நம்ம ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் கூட்டணும், மற்ற எல்லாத்தையும் கழிச்சிடணும். விடுத்த காசோலை இன்னும் செலுத்துகைக்கு முன்னிலைப்படுத்தப்படாதது, அதை மட்டும் தான் நம்ம என்ன செய்யணும், கூட்டணும். 3,000 ரூபாய். மற்ற எல்லாத்தையுமே கழிச்சிடணும். 10,500, 500, 180, 100. அதாவது வங்கியில் செலுத்திய காசோலை இன்னும் வர வைக்கப்படவில்லை, வங்கியில் தவறுதலாக பற்று வைக்கப்பட்டது, வங்கியால் பரவ வைக்கப்பட்ட வங்கி கட்டணம் மற்றும் வட்டி, சரக்கின் மீதான காப்பீட்டு முனையமும் நிலை அறிவித்தின்படி வங்கியில் நேரடி செலுத்தப்படுது. இது எல்லாமே இருக்கு, நம்ம கணக்குல செய்யல, அதெல்லாம் நம்ம கழிச்சிட்டோம்னா இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்ப நமக்கு மைனஸ்ல வருது. அப்ப அங்க ஏற்கனவே நம்ம கடன் வாங்கி இருந்தது இப்ப பிளஸ்ஸா மாறிடுச்சு. அப்ப ரொக்க ஏற்றின்படி இருப்பு, அதாவது சாதகமான இருப்புன்னு போட்டிருக்கேன். ரொக்க ஏற்றின்படி இருப்பு அதை -1,780 கண்டிப்பா காட்டணும், இல்லாட்டி ஒரு 1/2 மதிப்பெண் ஒரு மதிப்பெண் குறைக்கப்படும். இது நீங்க மாத்தி ஆன்சர் எழுதினாலும் ஒரு மதிப்பெண் குறைஞ்சு போயிடும். மற்றபடி நீங்க கரெக்டா போட்டிருந்தீங்கன்னா 4 மதிப்பெண் கிடைச்சிடும். இப்ப நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாணவர்களுக்காக 11ஆம் வகுப்பு வினாத்தாள் முழுவதும் நம்ம போடப்பட்டிருக்கு. மாணவர்கள் பயனடைந்து எவ்வளவு மதிப்பெண் வருங்கிறதை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம +2ல வணிகவியல் கணக்கு பிரிவுக்கு அனைத்து பாடத்துக்கும் வினாவிடைகள் தியரி நடத்த போறோம். முழுமையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு +2ல முழு மதிப்பெண் பெறுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தியிருப்போம். அதுக்கு தான் நம்ம சேனல் முழு உத்தரவாதம் கொடுக்குது. அதனால மாணவர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்களுடைய இதை சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.